ஹலோ காய்ஸ், வணக்கம். என்னோட பேர் வந்து வளர்ச்சி. நான் நாமக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன். இப்போ ரீசெண்டாக வந்த பேங்க் கிளர்க் எக்ஸாமில் ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமில் வந்துட்டு ஆல் இண்டியா ரேங்க் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ நம்ம படித்த அகாடமி பற்றி பார்ப்போம் வாங்க காய்ஸ். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நம்ம கிங்ஸ் அகாடமி தான். இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க காய்ஸ். இதுதான் நான் படித்த அகாடமி. இங்கே வந்துட்டு எல்லாத்துக்குமே தனித்தனியாக கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இங்கிலீஷ்க்கு, ரீசனிங், குவான்ஸுக்கு, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே ஈச் செக்ஷனுக்கு தனித்தனியாக கிளாஸ் போயிட்டுருக்கு. இங்கிலீஷ் வந்து இங்கே தான் கிளாஸ் நடக்குது. நம்ம அபித் சார் தான் இங்கிலீஷ்க்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அதே மாதிரி ரீசனிங், குவான்ஸுக்கு அங்கே கிளாஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு தனித்தனியாக ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ்க்குமே டெய்லி மார்னிங் 6:30க்கு கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு கிளாஸஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லி தந்துட்டுருக்காங்க. தனித்தனியாகவே இங்கிலீஷ்க்கு வந்துட்டு அபித் சார் சொல்லி தந்துட்டுருக்காரு. அப்புறம் ரீசனிங், மேக்ஸ்க்கு வந்துட்டு ராஜேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு கிளாஸ் எடுத்தார். எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரீன்னு நீங்கள் யோசிப்பீங்க, குவாலிட்டியாக இருக்குமா, நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்னு யோசிப்பீங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இங்கே வரதுக்கு முன்னாடி வேறு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட், எனக்குமே உங்களை மாதிரி ஒரு டவுட் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு நல்லா சொல்லி தருவாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்ததுக்கப்புறமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் 1 இயராக நான் இங்கே தான் படித்து கிளியர் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் காய்ஸ், இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்து பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ஓனர் பேச்சுமுத்து சார் தான். அவர் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா அகாடமி மட்டும் ஃப்ரீயாக இல்லாமல் ஹாஸ்டலுமே ஃப்ரீ ஹாஸ்டல் தராரு. கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு தனித்தனியாக ஹாஸ்டல் இருக்குது. நானுமே அங்கே அந்த ஃப்ரீ ஹாஸ்டலில் தான் ஜாயின் பண்ணி ஒன் இயராக வந்துட்டு அங்கே படித்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேயே எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மாவும் டெய்லியும் கூலி வேலைக்கு போய் தான் என்னை படிக்க வச்சாங்களே. அப்புறம் வந்துட்டு அந்த பாய்ஸு கொடுத்த ஃப்ரீ ஹாஸ்டலில் தான் கைஸ் நானும் தங்கி படித்தேன். எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் அம்மா வந்துட்டு சிங்கிள் பேரண்ட் தான். அப்பா சின்ன வயசில் இறந்துட்டார். அம்மாவுமே கூலி வேலைக்கு தான் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே வரும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வெளியில் தங்கியிருந்தேன். அப்புறம் தான் நம்ம ஐயாவோட ஃப்ரீ ஹாஸ்டலை பற்றி கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட வந்து கேட்டதுக்கு அவர் நீங்கள் சரிப்பா தங்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் தான் இங்கே தங்கினேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா டெய்லியுமே சாப்பாடுமே மத்தியானம் ஃப்ரீயாக போடுறாங்க. டெய்லியுமே சாப்பாடு ஃப்ரீயாக போடுறாங்க. அதுவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இது வந்து இப்போது ஆரம்பிச்சதில்லை கைஸ். கடந்த 8 வருஷமாகவே ஃப்ரீயாக தான் நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணி போயிருக்காங்க. பேங்க் எக்ஸாம் மட்டும் இல்லை கைஸ், டிஎன்எஸ், டிஎன்பிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ரயில்வே, அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணி போயிருக்காங்க. அதுலேயும் இப்போது 2022 வந்து பார்த்தீங்கன்னா அனிஷ் அப்படின்ற ஒரு அண்ணா வந்துட்டு ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து கிளியர் பண்ணியிருக்காரு. ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்த அனிஷ் நான் ஞாபகமாக வந்துட்டு நம்ம அகாடமியில் ஒரு ஹாலுக்கே அவங்க பேர் வச்சுருக்காங்க கைஸ். அதுதான் இந்த அனிஷ் ஹால் அப்படின்றது. இதில் தான் இங்கிலீஷ் கிளாஸ் நடக்குது. அதே மாதிரி இந்த தடவை 2025 நான் ஆல் இண்டியா ரேங்க் 1 எடுத்து கிளியர் பண்ணியிருக்கிறதுனால ஏதோ கிளாஸ் நடந்துட்டுருக்கேன். இந்த ஹாலுக்கு வந்துட்டு என்னோடய பேர் வைக்க போகிறாங்க கைஸ். சக்ஸஸ் மீட்டப் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு டேட் வந்துட்டு இப்போதைக்கு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. டேட் வந்துட்டு நாங்கள் பின்னாடி சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கமிஷனர் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாங்க கைஸ், ஸ்டே அப்டேட்டட்.